இதுக்கு முன்னாடி நான் ஸ்னோ பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நியூ டெல்லி வந்து சேர்ந்தாச்சுங்க. பின்னாடி பார்த்தீங்களா ரோட்லேயே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ரோட் ஃபுல்லாக ரொம்ப டஸ்டியாகவே இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு பார்த்து தான் நடந்து போயிட்டுருக்கணும். உட்கார தான் இடம் இல்லை, எல்லார் இடத்துலையும் துப்பி வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா இங்கே 1000 தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கீழே போக மாட்டாங்க, என்னன்னு தெரியல. டிக்கெட் வாங்கி தரேன் 1500 சம்திங் வரும், உடனே கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதான் வந்து அங்கே வேணாம், நான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் அண்டு ஸ்கேனர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வந்துருச்சு, போய் ஏறிட்டு உள்ளே போயிட்டு பேசலாம். முன்னாடி கிடச்சிருச்சுன்னு பார்த்தா பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? மணாலியும் வந்து நம்ம காலை வச்சாச்சு. ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம வந்து மணாலி ட்ரிப் போக போகிறோம். இதை வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நம்ம ட்ரிப் வந்து ஃபுல்லாக மணாலி தான் போக போகிறோம். ஒரு 4 நாள் முன்னாடியே நான் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். என்னென்னா வந்து உடம்புல சளி இருக்கக்கூடாது, இருமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் துவைச்சி வச்சிட்டேன். ஃபுல்லாக துவைச்சி வச்சுட்டு இந்த ஹெட்ஃபோனு, இந்த டூத் ப்ரஷ்ஷு, நீங்கள் பார்ப்பீங்க டூத் ப்ரஷ்ஷு, ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறம் இது என்னென்னு கேட்பீங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எதுக்குன்னா ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு தலையில் வந்து சைடில் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சூடு பார்க்க தேய்ச்சிட்டு வச்சோம்னா எல்லாம் வந்து ஹீட்டு வந்து கொஞ்சம் ஏறும். மணாலியில் இருக்கும்போது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். வேறு எந்த பர்பஸுக்கு இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம போகலாம். போயிட்டு ஒன்றா நான் இல்லை சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து வந்து நியூ டெல்லிக்கு போகிறதுக்கு 800 ரூபா டிக்கெட் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 850 இருக்கும். அங்கேருந்து நம்ம ஓல்டு மணாலிக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அப்படியே திரும்ப நியூ டெல்லிக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் நான் என் சொந்த ஊர் மதுரைக்கு போக போகிறேன். இதுதான் வந்து என்னோடய பிளான். நீங்கள் வந்து இந்த பிளான் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களை காமிக்க போகிறேன். இந்த January 15 வந்து நல்ல ஒரு சீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம மெயினாக எதுக்கு போகிறோம், மணாலின்னா எதுக்கு என்ன மெயினாக ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக பெஞ்சிக்கிட்டு இருக்குமா, அதனால தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்னோ பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்து புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் தான் வந்து காட்டும். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் ரொம்ப பேருக்கு சஜஷனில் போய் நிற்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்ருப்பேன். என்னென்னா இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோதான், இதை தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். போகும்போது லைட்டர் வாங்கணும். லைட்டர் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூஸ் ஆகும்ல லைட்டர். அப்புறம் வந்து வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். வேறு என்ன இருக்குது, கூலிங் கிளாஸ் இருந்தால் ஆல்மோஸ்ட் ஆல் ட்ராவலர்ஸ் மாதிரி கூலிங் கிளாஸ் இருந்தால் கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். சரி போகலாமா? பின்னாடி பார்த்துருப்பீங்க நியூ டெல்லி தெரியுதா? நியூ டெல்லி வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 50 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். 50 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே நியூ டெல்லி வந்து இறங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 15 மணி நேரம் சொல்லிவிட்டு, அது 15 இல்லை 50. 50 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இப்போ நான் நேரம் வந்து மணாலி பஸ் வந்து ஓல்டு மணாலிக்கு போகிற பஸ் ஸ்டாப் வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். போயிட்டு மஜத் காலா வந்து ஏதோ சம்திங் இருந்துச்சு, பேர் சரியாக தெரில, சைடில் போடுறேன். அங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஓல்டு மணாலி போயிட்டு அங்கேருந்து ஒரு 15 hours திரும்ப ஜேர்னி இருக்குது. அது முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ஓல்டு மணாலி போக வேண்டியதான். நியூ டெல்லி வந்து இறங்கி டீ சாப்பிட்டுட்டு மன்சூ காட்லியா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் உள்ள ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. வால்வோ பஸ்ட்டு வந்து நிற்கிற இடம் இருக்குது. அங்கே போய் நின்றுட்டு போயிட்டு பஸ் ஏறி போக வேண்டியதான். பின்னாடி பார்த்தீங்களா ரோட்லேயே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் பார்க்குறேன், நான் புதுசாக இருக்குது. இதுவும் இந்த பூரியும் 30 ரூபான்றாங்க. ஓகேவா என்னன்னு தெரில. சரி ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம்.
பரவாயில்லங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஆப்போசிட் சைடில் வர சொல்லியிருந்தாங்க, மேப்பில் போட்டுருந்துச்சு. அப்படி தான் போயிட்டு நேராக அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு என்னென்னு பார்க்கணும். அதான் வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மேபி ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலாம். அப்படியே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு, என்ன ரூபா தான் எவ்வளோ கேட்பான்னு தெரில. ஒரு 800 சம்திங்கா, இல்லை இந்த டயத்தில் மாறி இருக்கா என்னன்னு தெரில. நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பிஃபோர் பார்க்கும்போது 800 இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரில. மேபி ஒரு 1200 இல்லைன்னா கூட இருக்கலாம். பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதான். ஏரியாலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. இப்போது சென்னையை விட ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, சரியான டிராஃபிக். ஃபுல்லாக அந்த குப்பை வண்டி இருக்குல்ல நம்ம ஊரில் சென்னையில், அதே மாதிரி இங்கே அதை வச்சு தான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. சாரி, ஆட்டோ ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி இங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து ரோட் ஃபுல்லாக ரொம்ப டஸ்டியாகவே இருக்குங்க. 20 நிமிஷம் நடந்து பார்த்தேன். 20 நிமிஷத்துக்கும் ஃபுல்லாக டஸ்டியாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே டஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு? பார்த்து தான் நடந்து போயிட்டுருக்கணும். பாடா, இப்போ தாங்க கொஞ்சம் மூச்சு விட முடியுது. எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது எப்பா? அதுவும் ஃபுல்லாக வந்து நடக்கிற மாதிரி இருந்தால் வேகமாக நடந்துடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கா, சந்து இந்த புந்திலெல்லாம் முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்து போகலான்னு இருக்கேன், ஆனால் உட்கார தான் இடம் இல்லை. எல்லார் இடத்துலையும் துப்பி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இது மணாலி ட்ரிப் போன மாதிரி தெரிலங்க, ஏதோ புது டெல்லி ட்ரிப் போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அங்கங்கே துப்பி வச்சுருக்காங்க, நடக்கவே முடியல. இன்னொன்று வந்து ட்ரெயின்லேயும் சரி, இங்கேயும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து வாயில் போடுறதும் வாயில் வச்சு ஊதுறவுமாக தான் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய பெரிய கடைகள்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. என்னன்னு தெரில, ஃபுல்லாக இவங்க அப்படியே பழகிட்டாங்கன்னா என்னன்னு தெரில. சரி, ஓகே. ரெயின் கோட் ஹோ 500 500றாங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? ஓகே, ஒரிஜினல் தான், நல்லாயிருக்கு. டிகிரி how degree? What degree? 1 degree minus or yes you can use in it minus degree. Okay. Any fixed price? Yes. Any offer for 50 or something? It is bro, first time I am going to Manali, so It's very good for Manali. Okay, You will rent it in Manali for 700. Rent 700. ஒரு ரெயின் கோட் வாங்கியாச்சு. இங்கே மான்சுகாட்டிலான்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க, அங்கே வராதிங்க. ஆக்சுவலாக வந்து இடம் மாற்றிட்டாங்களாம். இடம் எங்கன்னா நியூ மேலின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேர் இருக்குல்ல, இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கேன்ல, அந்த ஸ்டேரில் ஏறிட்டு உள்ளே இறங்கிடணும். உள்ளே அப்படியே ஆப்போசிட் சைடில் இறங்கிடணும். ராம் தலால் ஹாலிடேஸ் வாட்டர் போட்டு. ஓகே, வாட்? Lakshmi Holidays. How many price? Sorry? One price, how many? One ticket price? Manali. How old Manali? Old Manali
800 to 1000. 800 to 1000. Okay. Okay bro, thanks. நான் வந்து ஓல்டு மணாலி ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு ஹிமாலயா ட்ராவல்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன். அங்கே டிக்கெட் ப்ரைஸ் கேட்க போகிறேன். ஹவு மச் இஸ் ஓல்டு மணாலி டிக்கெட் ஃபார் 1 person? Old Manali. ஓல்டு மணாலி டுடே நைட். Manali जाता हूँ. Yes. कब जाना है? आज. What? आज. Today night. 1000. 1000. Any less? 1 What? 1 seat. 1000. 1 person, yes. No, I mean 1000 is much more. Any offer for that price, ticket price. Okay guys, இப்போ 1000 தான் சொல்கிறாரு, லெஸ் பண்ண மாட்டாரு. அதான் 1000 பார்க்கலான்னு இருக்கேன். டுடே நைட் which time bro? 7. 11. 7 o'clock. 7 o'clock. Which time to reach? Manali. Yes, the old Manali. Old Manali. Manali. Old Manali. Old Manali नहीं जाता. No, you don't have ticket. Old Manali இல்லையா? மணாலி மட்டும் தான் இருக்கான். Old Manali இல்லை. Old Manali which kilometer? How many kilometers for that? Manali to Old Manali. What? 2 kilometers. 2 3. I mean 23 kilometers. 23 to 2. Only 2. Oh, only 2 or 3 kilometers. Old Okay. Book for that 1000 rupees for that 1 person. My name is RG Gokul. For that 1 person today night 7 o'clock 1 ticket. सीट नंबर बिल्कुल लास्ट में होगा. What bro? सीट बैक में. Seat back side. Any adjustable for that? बिल्कुल लास्ट में है. Last night. Okay move. Book for that. ஓகேங்க, இப்போது நான் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கேன். 1000 தான் தருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா நீங்கள் வரும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. இதுக்கு இல்லை நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நேராக இங்கே வந்து நியூ ஹிமாலயா ட்ராவல்ஸ் அங்கே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து வேறு இடத்துல வந்து ஃபுல்லாக நிறைய சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால தான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசியிருக்கேன். பட் வந்து இங்கே 1000 தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கீழே போக மாட்டாங்க, என்னன்னு தெரில. சரி, ஓகே, நீ போகிறத நம்ம வந்துட்டோம். நம்ம அந்த இந்த சீசனை முடிச்சாகணும். ஸோ ஓகே ப்ரோ, 1000 ஆயிருக்கு. ஆக்சுவலாங்க இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேம் இங்கேயே வந்து மணாலி வந்து 800 சம்திங் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நான் குறைச்சி பேசி இங்கே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது டிக்கெட் கேட்கும்போது 1500 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் நான் கேட்கும்போது 1500 சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ஏதோ திருட்டு வேலை பார்க்குற மாதிரி, இங்கே வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து உனக்கு வந்து வாங்கித்தரேன், டிக்கெட் வாங்கித்தரேன், 1500 சம்திங் வரும், உடனே கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதான் வந்து அங்கே வேணாம், நான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி இல்லை, வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ இது சொல்லிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, அந்த ஒரு இது இருக்கும், ஒரு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏறி வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பக்கத்தில் வந்து நியூ ஹிமாலயா ட்ராவல்ஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் அது இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ராவல்ஸ் இருக்கும். நீங்கள் போயிட்டு ட்ராவல்ஸில் பேசிவிட்டு அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கரெக்டாக விவரமாக கேட்டு வாங்குங்க. மேக்ஸிமம் பார்க்கிங் பண்ண பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் அண்டு ஸ்கேனர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அவங்ககிட்டே பார்கிங் பண்ணி இதை மேக்ஸிமம் குறைக்க பாருங்கள். உட்காந்துட்டு மெனு சொல்லிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சிக்கன் தந்தூரியும் சிக்கன் 65 சொல்லியிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு சுட இருக்குது. அதை காமிச்சிட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. டிக்கெட் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லக்கேஜ் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டூலில் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற. இன்னொரு வேலையும் முடிஞ்சுங்க. என்னென்னா பாத்ரூம் வேலை தான். என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ல, சாப்பிட்டு முடித்தோடனே அவசரமாக வந்துச்சு. அதான் வந்து இங்கே பஸ் புக் பண்ணியிருந்தேன்ல, அவங்ககிட்டே கேட்டோடனே சரி ஓகே பின்னாடியே வச்சுருக்கோம், போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இது ஒரு பெரிய இதுனுங்க ட்ராவலில். இது ஒரு என்ன பண்ணுறது,
அது வந்து இயற்கை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது வந்து பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் ஓகே, மற்றபடி எதுவும் இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த ட்ராவலில் வந்து இந்த மாதிரி வந்து சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் என்ன, கண்டுக்கக்கூடாது, அவ்வளோதான். பஸ்ஸு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, அதான் உடனே கூப்பிட்றாரு. இந்த பஸ்ஸுன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு ஏறிடுவோமா? பஸ்ஸு வரப்போகுது, வந்துருச்சு. போய் ஏறிட்டு உள்ளே போயிட்டு பேசலாம். வந்து உட்காந்தாச்சு. கரெக்டாக வந்து விண்டோ சீட் கிடச்சிருச்சு. அப்படியே வீடியோஸ் ஏதாவது புதுசாக இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டே வரேன், பாருங்கள். கீழே கால் வைக்கிற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து கீழே சுவிட்ச் போர்டு இங்கே இருக்குது, சுவிட்ச் போர்டு வச்சுக்கலாம். மேலே வாட்டர் கேன் வைக்கலாம். அண்டு ஹெட்ஃபோன் நான் கொண்டு வந்து சும்மா தொங்க விட்டுருக்கேன். ஃபோனை சார்ஜ் போட்டு லைட்டாக வந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஏதாவது மெயினாக ஏதாவது அட்ராக்ஷன் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாடா முன்னாடி கிடச்சிருச்சுன்னு பார்த்தா பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சேன். பார்த்தா இப்படி ஒரு வியூ. எந்திரிச்சோன்னா இருங்க வெளியே போய் காட்டுறேன். மணாலிக்கு வந்துட்டோம். வியூ பார்க்குறீங்களா? கரெக்டான கிளைமேட்டுங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி வியூவை, செம்ம வியூ. கரெக்டான கிளைமேட். ஜான்வரி, இந்த பொங்கலுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வியூ. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் வந்து ஸ்னோஃபால்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராவல்ஸாக நான் வந்தது. சேம் இதே ட்ராவல்ஸில் போக பார்ப்போம். தெரியுதா பின்னாடி மவுண்டன்? மணாலியும் வந்து நம்ம காலை வச்சாச்சு. ஸோ இப்போது கிளம்பிக்கிட்டே இருப்போம்.